இப்போ அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, வெறுவமுன் சூர்த்தடிந்த வேளே நயக்கும் பருவமும் மார்பில் பனைப்பும் புருவமும் செந்தாமரை கண்ணும் மாமேருவை சிறிய பந்தாக கொள்ளும் பனைந்தோளும் உந்தியும் உய்ய இரு காதும் மூக்கும் உடுபதியை நைய எரிக்கும் நகை நிலவும் செய்ய பவளத் துவர்வாயும் பாதாம் புயமும் கவள களிற்று எளிதில் கண்டு குவளை கரு நெடுங்கண் கழிப்ப உள்ளம் கழிப்ப பரு நெடுந்தோளும் பனைப்ப அப்படின்னு முடிக்கிறாங்க. என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா, அந்த திருமாலுக்கு ஒப்பானவன் முன்னாடி இவ தலை குடிந்து கை குவித்து வணங்கி நிற்கிறாள். இங்கதான் காட்சி வருது. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்ங்கிற மாதிரி 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அவருடைய சோழனுடைய அழகில் மயங்கி அவ கை குவித்து நிக்கிறா. அப்பதான் அவரு அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கிறார். அவர் எங்க யானை மேல இருக்கிறார் இல்லையா, அவளை அப்படியே பாக்குறாரு அந்த பெண்ணை. அந்த பெண் எப்படி இருக்கிறாளாம், முன்னொரு காலத்தில் சூரர்களை எல்லாம் பயம் கொள்ள செய்தவன் யாரு, சூரபத்மனை வென்றவன் யாரு, முருகன். அந்த சூரபத்மனை கொன்ற முருகவேளேன்னு சொல்லக்கூடிய அந்த மன்னன் இந்த இடத்துல அந்த சூரபத்மனை கொன்ற மன்னனுக்கு இணையா சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண்ணை சொல்கிறார்கள். அந்த பெண் முன்காலத்தில் சூரர்கள் எல்லாம் அச்சம் கொள்ளுமாறு போர் புரிந்து வெற்றி பெற்ற அந்த முருகப்பெருமான், முருகனாலே அழகு, அந்த முருகனே விரும்பக்கூடிய அழகை கொண்டவளாம். அந்த இளமை பருவன், அந்த பருவத்துக்கு சொந்தக்காரி அப்படின்னு அந்த பெண்ணை குறிப்பிடுறாங்க. அவளுடைய மார்பின் பெருமையினையும் 2 புருவங்கள், நம்ம கவிதா தோழி ரொம்ப அழகா குறிப்பிட்டாங்க. மானுக்கு இணையாக பெண்களின் புருவத்தையோ கண்களையோ சொல்வதுண்டு. ஏன்னா அது நீண்டு காது வரை நீண்டு இருக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல கூட வரும். புருவம் ஒரு வில்லாக பார்வையோ கனலாக அப்படின்னு அந்த பருவத்தை அந்த பெண்ணை குறிப்பிடும் போது பாடல்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த வில் போன்ற புருவத்துக்கு ஒப்பானவள் அவள். செந்தாமரை மலர் போல விளங்கக்கூடிய 2 கண்களை கொண்டவளா. பாருங்க, தாமரை மலர் எவ்வளவு அழகு. இங்க வில்லை தாண்டி தாமரை மலருக்கு ஒப்பான கண்களை உடையவள். மேருமலையை பந்தாக எடுக்கக்கூடிய வலிமை பொருந்திய பெரிய தோள்களையும் உலகத்தார்கள் பிழைப்பதற்கு நல்லன செய்கின்ற செவியை, அவ காது மடல்களை கூட விடல. மூக்கு, அந்த மூக்கினையும் சந்திரனின் ஒளிக்கு ஒப்பான அந்த சந்திரனே இவகிட்ட இது பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கான புன்னகைக்கு சொந்தக்காரியாம். அதான் சொல்லுவாங்கல்ல, உந்தன் புன்னகை என்ன விலை, என் இதயம் சொன்ன விலை அப்படின்னு தைரியமா அந்த பெண் பாடுவா இல்லையா. அப்படிப்பட்ட புன்னகைக்கு சொந்தக்காரியாம். பவளம் போன்ற வாயினையும் 2 கால்களாகிய தாமரை மலர்கள். கண்கள் செந்தாமரை மலராம், கால்கள் தாமரை மலராம். ஒரு பூந்தோட்டமாவே அவன் கண்ணுக்கு தெரிகிறாவ. கவள உணவை உண்ணும் பட்டத்து யானையின் மேலிருந்து எளிமையாக பார்த்தானாம். இம்புட்டு அழகையும் சொல்லிப்புட்டு நம்மால எப்படி பாக்குறாருன்னா அப்படி லைட்டா பார்த்தாரு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி எளிமையா பார்த்து சைட் அடிக்கிறார். இதனை கண்ட தன் கண்கள் அவர் பார்த்ததை இவள் கண்டுவிட்டாள். இவளுக்கு எப்படி இருக்காமா மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியில துள்ளி போய் பருத்து நீண்டு இருக்கும் தோள்கள் விம்மி இருக்க, அவன் ஒரு வீரன், அவனை கண்டு இவள் மயங்க, இவள் அழகில் அவன் மயங்க, இப்படி போய்கிட்டு இருக்கு காட்சி. அடுத்ததுக்கு போலாம். சிலம்புகளோர் 7 சென்றடைந்து நூலேன் அலம்பு கடலேழும் ஆடேன் வலம்பு வனம் 7 செலவரையேன் எங்கோவே நின்குடை கீழ் வாழும் திருவெனக்கு வாய்க்குமே தாளி முடை தழுவும் தோளும் முலையும் தழுவ விடை தழுவு தாமரை கை வீரா கடகரியை கை கழுவி கோரத்தை கால் தழுவி நின் புலியை மெய் தழுவிக் கொள்ள விடுவாயோ அப்படின்னு அவனை பார்த்து கேட்கிறாளாம். என்னதாம்மா கேட்கிற மன்னவன் கிட்ட, நாங்களே மயங்கி போயிருக்கமே உங்களோட பார்வையிலன்னு யோசிக்கும் பொழுது அவ சொல்றா, ஒப்புமையே கூற முடியாத உன்னுடைய மலைகள் 7னையும் அங்க போய் தவமும் செய்ய முடியலையா என்னால. அங்க போய் இவளுக்கு அந்த கவனம் சிதறல் அவனுடைய அழகில. அலை வீசுகின்ற 7 கடல்களிலும் சென்று என்னால் நீராட முடியவில்லை, குளிக்க முடியல, தவம் செய்ய முடியலன்னு புலம்புறா. 7 உலகத்தையும் பலமாக சுற்றி வரவில்லை என் மன்னவனே, உன்னுடைய வெண்கொற்ற குடையின் நிழலில் இருந்து வாழும் வாழ்வை எனக்கு தருவாயா, எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னுடைய வெண்கொற்ற குடையின் கீழ் வாழக்கூடிய வரத்தை எனக்கு கொடுப்பாயா அப்படின்னு அவனை கேட்கிறா. தயிர் குடத்தின் மனம் பொருந்திய ஆயர் மகள், அந்த ஆயர் மகள்னாலே அந்த தயிர் வெண்ணெய் அது எல்லாமே. அப்படிப்பட்ட மனம் பொருந்திய அவளுடைய அந்த தோளையும் முலையினையும் தழுவுவதற்காக 7 இளமையான காளைகளை தழுவிய தாமரை மலர் போன்ற கைகளை உடைய வீரனே. பாருங்களேன், பெண்களுக்கு தானே தாமரை மலரை ஒப்பா சொல்லி கேட்டிருக்கோம். அவன் கைகள் அப்படி இருக்கான். அப்பேற்பட்ட வீரனுடைய கைகள் அந்த தாமரை காளைகளை எல்லாம் வென்று, அப்படிப்பட்ட வீரன் தாமரை மலர் போன்ற கைகளை உடையவனே, என்னை எப்ப தழுவ போற அப்படின்னு கேட்கிறா. உன்னுடைய மத யானையை நான் கைகளால் தழுவமும்
கோரம்ங்கிறது வந்து குதிரைய சொல்றாங்க இந்த இடத்துல. உன் குதிரைகளை என் கால்களால் தழுவவும், உன் வெண்கொற்ற கொடிக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த புலி கொடியை என்னுடைய உடலால் தழுவிக்கொள்ளவும் என்னைக்கு எனக்கு அந்த அனுமதி கொடுக்க போற அப்படின்னு அவனை கேட்கிறான். அவன் அழகுல மயங்கி நிக்கிறவ என்னெல்லாம் கேட்கிறா பாருங்க. யானைய விடல, குதிரைய விடல, எல்லாத்துலயும் எனக்கு எப்ப அதுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு கேள்வியா கேட்டு நிக்கிறான் அவன் முன்னாடி. அடுத்த பாடலை பார்க்கலாம். மொய்திரை சூழ் ஞாலம் மறிக்கவும் நாயக நின் புகழ்வில் கால் உந்தி கலக்கவும் சால வருந்தா வகை வருந்த வாழி பெயரும் பெருந்தேவியார்க்கு பெறலாம் திருந்திய குந்தம் ஒசித்ததுவும் கொற்ற திருத்தோளால் வந்த விடையேழு மாய்த்ததுவும் முந்துரக் கோவிய மாதர்க்கே உள்ளம் குறைகிடந்த ஆவியே மாதாக அஞ்சுகமே அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றா? நெருக்கமான கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை கூட நிறுத்திடலாம், தடுக்க முடியும். உன்னுடைய விருப்பத்தின் காரணமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வெள்ளமெல்லாம் கூட பெருகி அந்த மன்னன் சொன்னாம்னா இந்த உலகமே நின்னு போயிருமா. அவன் ஒரு வார்த்தை சொன்னா இந்த கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை வெள்ளங்களும் பெருகி வரக்கூடும். நீ வருத்தம் அடைஞ்சா அந்த கடலே இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு போயிருமா. ஐயோ என் தலைவன் வருந்திட்டானே அப்படின்னு கடலே இடம்பெயர்ந்து போயிருமா. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் உன்னுடைய பெருந்தேவியாரை பெறுவதற்கு உரிய செயல்களா என்ன சொல்றா? அழகான குருந்த மரத்தை நீ முறித்ததும் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. இதை வந்து நான் யோசிச்சேன், என்ன குருந்த மரமா இருக்கும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. இலக்கியத்துல தேடி பார்க்கலாம் என்னன்னு பார்த்தா அந்த அருமையான இந்த பாடல் அகநானூறுல சொல்லப்பட்டிருக்கு. வடாது வன்புழல் தொழுனை வார்ப்புணல் அண்டர் மகளிர் தன் தலை உடியர் மரம் செல மிதித்தமால். குருந்த மரத்தை முறிச்ச கதை என்னவா? கண்ணன் என்ன வேலை பண்ணிருக்கிறாரு லீலைகள்னா, அந்த அந்த மகள்கள் ஆய்ச்சியர் எல்லாம் குளித்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவங்க ஆடைகளை எல்லாம் எடுத்துட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்துப்பாரு இல்லையா. எந்த மரத்துல ஏறுறாராமா? குருந்த மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப பார்த்து வரக்கூடாத நேரத்துல வந்துட்டாருயா சிவ பூஜையிலங்கிற மாதிரி நம்ம பலராமன் அந்த வழியாக வருகிறார். கண்ணன் பலராமன் வரத பாத்துட்டாரு. ஐயையோ அண்ணன் வந்துட்டானே, நம்ம இங்க பண்ற வாழ்த்தனத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அம்மா கிட்ட போய் சொல்லிருவானேன்னு பயந்து இப்ப அண்ணன் உடனே அந்த துணியை கொண்டு போய் அந்த பிள்ளைங்க மேல எரிஞ்சு அவங்க உடுத்துறதுக்கான நேரம் குறைவு. வந்துட்டாரு, அண்ணன் நெருங்கி வந்துட்டாரு. உடனே கண்ணன் என்ன செய்யறாரு? அந்த குருந்த மரத்து கிளைய அப்படியே மலர்களோட சேர்த்து சாய்க்கிறாராமா. சாய்த்து அந்த குளத்துல குளிச்சிட்டு இருந்த பெண்களை எல்லாம் மறைத்து விட்டார், ஒரு திரைச்சீலை மாதிரி போட்டு. அந்த மாதிரி அந்த காட்சிப்படுத்தலதான் இங்க சொல்றாங்க இந்த இடத்துல. அந்த பெண்களை எல்லாம் மறைத்து பலராமன் சென்ற பிறகு மரக்கிளைகளை எடுத்து விட்டு துகிலை தந்தான். இது கதை. இப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய அழகுக்கு ஒப்பா, வீரத்துக்கு ஒப்பா, குறும்புக்கு ஒப்பா இந்த மன்னனை சொல்கிறார்கள். வெற்றி பொருந்த 7 காலை வென்றவனும் பெண்களுக்காகவேதான். பாத்தீங்களா? அவர் கண்ணன் பண்ண வேலையத்தான் இந்த மன்னனும் செய்கிறார். உள்ளத்தில் உன்னுடன் கூட வேண்டும் என்னும் குறையோடு இருக்கும் உயிரானது பெண்ணாக பிறப்பதற்கு அச்சம் கொள்ளுமோ? உன் கூட கூடணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் பெண்ணாத்தானே பிறக்கணும்னு ஆசைப்படுவேன், அதுக்கு நான் பயமே எனக்கு வராதே அப்படின்னு சொல்றா. நான் பெண்ணாக பிறந்து உன்னை கூடவே செய்வேன் அப்படின்னு அழகா முடிச்சிருக்கிறாங்க. அடுத்த வரிகளை பார்க்கலாம். சேரன் சிலையிலும் சீரிதே சென்றொசிய மாறன் சிலையை வணக்காயால் சேரன் தன் முன்றில் பனை தடிந்தாய் முட்டாதிர ஒருக்கும் அன்றில் பனை தடிதல் ஆகாதோ? கன்றி மலைக்கும் செழியர் படைக்கடலை மாய்த்தாய் அலைக்கும் கடல் மாய்த்து அருளாய் மலை தவம் தங்கள் புகழ் நிலவை மாய்த்தாய் அரிமரபில் திங்களின் தன்னிலவு தீராயால் பொங்கொலி நீர் தெம்முனையால் தடிந்தாய் எங்கள் செவி கவரும் எம்முனையால் தடிந்தால் என் செய்யும் செம்மணியின் அப்படின்னு முடிச்சிருக்கிறா. என்னதான் சொல்ல வரா அப்படின்னு பார்த்தா, சேரன் வில்லை வென்ற உனக்கு மாறன் வில் ஒரு பொருட்டா அப்படின்னு கேக்குறா. சோழ மன்னனே, நீ முன்னொரு காலத்துல போர் செஞ்சு சேரனுடைய வில்லையெல்லாம் உடைச்சியே, என்னை பாடா படுத்துற இந்த காமனோட வில்லை நீ உடைக்க மாட்டாயா? சேரன் வில்லை விடவா இது பெருசு அப்படின்னு அவனை பார்த்து கேட்கிறா. அதனை வளைத்த நீ இதனையும் வளைத்து ஒடுகுமாறு செய்யவில்லையே, ஏன் அப்படின்னு கேட்கிறா. சேரனின் முற்றத்தில் நின்ற பனை மரத்தை வெட்டி சாய்த்தவன் நீ. இரவில் என்னை ஒலியால் வருத்தம் கொள்ள செய்யக்கூடிய இந்த அன்றில் பறவை வாழக்கூடிய இந்த பனைமரத்தை முதல்ல நீ வெட்டி சாய். இந்த பனைமரம் இருக்கிறதுனாலதானே அன்றில் பறவை கூடு கட்டி இருக்கு, அது இருக்கிறதுனாலதானே என்ன தொல்லை பண்ணுது. நான் உன் நினப்புல இருக்கும்போது என்ன தொந்தரவு செய்தே, இதை வெட்டி சாய்க்க மாட்டாயா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கிறா. இப்படி ஒண்ணுக்கா அவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே அவ வரா. நான் இத பத்தியும் நான் வேற எங்காவது குறிப்பிடப்பட்டிருக்கான்னு பார்க்கும் பொழுது, கோபம் கொண்டு போர் செய்த பாண்டியரின் படையாகிய கடலை அழித்த நீ. பாண்டியருடைய படைன்னா என்ன? கடலை தான் பாண்டியருக்கு படையா சொல்றாங்க. அந்த படையையே கோபம் கொண்டு வென்றவன் யார்? சோழ மன்னன். நீ என்னை வருத்தம் கொள்ளக்கூடிய காமக்கடலை தொலைக்கவில்லையே. எங்க முடிச்சு போடுறா பாருங்க. நீ பாண்டியனோட படையை அடக்கியவன் இந்த காமக்கடலை தொலைக்க வரமாட்டாயான்.
நான் உடனே யோசிச்சேன், இத பத்தி நம்ம ஆளு வள்ளுவர் சொல்லியிருப்பாரே கண்டிப்பா அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. கடலன்ன காமம் உழந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கதில் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. நாணத்துற உரைத்தல்னு காமத்துப்பால்ல எழுதியிருப்பாரு. கொந்தளிக்கும் கடலாக காதல் நோய் துன்புறுத்தினாலும் கூட பொறுத்து கொண்டு மடலேறாமல் இருக்கும் பெண்ணின் பெருமையை பத்தி அவர் எழுதியிருப்பாரு. ஏன்னா அப்படி பாடா படுத்துதாமா இவள. பகைவர்களின் புகழாகிய நிலவை கெடுத்த நீ பகைவர் குலத்தின் முதலாவதாகிய நிலவை ஏன் அழிக்கவில்லை பாருங்க. பால் நிலவும் என்னை சுடுகிறதே, படுக்கையும் என்னை சுடுகிறதேன்னு இந்த கதாநாயகிகள் எல்லாம் புலம்புற மாதிரி பகைவர்களுக்கெல்லாம் நீ சண்டை போட்டு எல்லாம் செய்றியே, இந்த நிலவை பாரு, என்னைய பாடா படுத்திக்கிட்டு இருக்கு, அந்த நிலவை ஏன் நீ ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு அவனை பார்த்து கேட்கிறா. ஒலி எழுப்பக்கூடிய நீர் நிறைந்த கடலுக்குள் வாழும் பகைவர்கள் நிகழ்த்திய போரில் வீணை கொடியை ஒடித்து நீ அழித்தாய். இப்ப அடுத்து என்ன சொல்றா பாருங்க. செவியை கவரும் இயல்புள்ள இனிய இசை தரக்கூடிய யாரோ இவ முன்னாடி யாழிசை மீட்டிட்டு இருக்காங்களாம். அது அவளுக்கு நாராசமா இருக்கும். ஏன்னா அவன் நினைப்புல இருக்கும் போது இவள் அது பாடா படுத்துதாமா. இதையே நீ ஒடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவன்கிட்ட கேக்குறா. இப்படி வரிசையா அந்த அம்மா சொல்லிட்டே வராங்க. அடுத்த வரிகள்ல செம்மணியின் செஞ்சோதி சிங்களத்து மாற்றுவாய், செக்கரின் வெஞ்சோதி கண்டால் விளக்காயால், வெஞ்சமத்து காதி விடை பண்டு காடவன் முன் தடிந்தாய், வீதி விடை தடிய வேண்டாவோ, யாது கொல் வன் பல்லவத் துகைத்த வாட்டான இன்றறிந்த மென் பல்லவந்துகையாய் மேம்பாடு அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றா? அதாவது சிங்களத்து காலை சுடரை எல்லாம் நீ மங்க செய்து விட்டாய், என்னை போய் இந்த வாட்டக்கூடிய இந்த வானம் என்னை சுடுது. நம்ம என்ன சொல்லுவோம்? அந்தி வானம் சூரியன் மறையும் பொழுது குளுமையா இருக்கும் நம்ம எல்லாம் சொல்லுவோம். அவளுக்கு சுடுதாமா, அவளை வாட்டுதான். இந்த செக்கச்சிவந்த வானம் என்ன பாடா படுத்துதே, இதை அப்படி தள்ளி போக சொல்ல அப்படின்னு அவனை கேட்கிறா. முன்பு பல்லவன் காடவர்க்கு உன் காளை சின்னத்தை எல்லாம் வென்றவன் நீ, இந்த தெருவுல போகக்கூடிய இந்த ஆண் யானையாகிய உன் விடையை விரைந்து போகாமல் நீ அடக்க மாட்டாயா அப்படின்னு கேட்கிறா அவங்கிட்ட. அதுக்கு என்ன சொல்றான்னா அடுத்த வரியில, பல்லவ நாட்டை சென்ற வாழ்படையெல்லாம் எனக்கு வேண்டாம், என் பல்லவ தளிர் மேனியை தாக்குக. இப்ப என்னுடைய மெல்லிய இந்த இந்த என்ன சொல்றது உடல், இந்த உடல் இப்படி நான் மெலிஞ்சு போய் உன்னையே நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கேன், இதுக்கு ஒரு பதில சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கேட்கிறா. இறுதியாக சில வரிகளில் முடிக்கிறார் அந்த புலவர். கருப்பு சிலை கொண்டு மோதும் கழுத்தில் கருப்பு சிலை கொண்டு மோதும் கழுத்தில் சுருப்பு நான்கு கழுத்த தூக்கும் நெரும்புமிழ் அப்பு கழுவேற்று மாறா பெரும் கோப வெப்பு படுத்தெங்கன் மெய்யுறுக்கும் தப்பா உடல் பிளவோட ஒரு தேரிட்டூரும் அடல் மகர போசனமாக்கும். என்ன சொல்றா? காமனுடைய கரும்பு வில், காமனுடைய ஆயுதங்கள் என்ன? வில்லே கரும்பு தானே, அது என்னை தாக்குதே, என் நாணம் என்னை தடுக்குதே அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட குறையா சொல்றா. மன்மதன் தன்னுடைய அழகிய கரும்பு வில்லை கொண்டு என்னுடைய கழுத்தில் அடிக்கிறான், வண்டாகிய கயிற்றை கழுத்தில் இறுக்கி கட்டி என்ன அழுத்தமா தூக்கி அவன் பாடா படுத்துறானா அந்த மாறன். சொல்லுவான் இல்லையா, மாறனுடைய அம்பு தாக்குனா என்ன ஆகுங்கிறதுக்கு அவன் சொல்லிட்டே வரா. நெருப்பு உமிழக்கூடிய அம்புகளாகிய கழுவில் என்னை ஏற்றுகிறான். அப்படி அவன் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்காளாம் காம தீயில. தாங்க இயலாத நெருப்பிலிட்டு உடலை எல்லாம் உருக்குகின்றான், என் உடலே பிளந்து போற மாதிரி என் மேல் தேரை செலுத்துகிறான். காமனுடைய தேரை இவன் மேல ஏத்துறாராம் அவரு. அவனுடைய வெற்றி கொடியில் இருக்கும் மீனுக்கு என்னை உணவாக அளிக்க முயற்சி செய்கிறான். எப்படி எல்லாம் கற்பனைய பாருங்க அவளுக்கு. நீ என்னைய சேர்றதுக்குள்ள என்னைய கொண்டு குவிச்சிருவான் போல இருக்கு, சேர்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு. எனக்கு அப்படியே லயிச்சு போயிட்டேன் இந்த பாடல்கள் எல்லாம். விடுதூதால் அக்கால தண்டம் அகற்றி உலகளித்தாய், இக்காம தண்டம் எளிதன்றே, மைக்கோல வண்ணா வளர்ந்த மகராலய மறந்த கண்ணா, அனங்கன் போர் காவாயில் மண்ணுலகில் எப்படி யாவர் இளம்பிடியார் என்று என்று மைப்படியும் கண்ணாள் வருந்தினாள், இப்படியே தையலார் பொன்தோகை சாயலார் கையகலா மையலார் போராய் மன்று ஏற வையம் பெருங்குடையா நீரேழும் பாரேழும் பேணும் ஒரு குடையான் போந்தான் உலா அப்படின்னு முடிக்கிறாரு புலவர். அந்த காலத்துல யமன் தண்டாயுதத்தை அகற்றி யமனுடைய தண்டாயுதத்தை எல்லாம் வீழ்த்தி இந்த உலகத்தையே காத்தவன் நீ, என் காம தண்டாயுதத்தை வெல்ல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவனை பார்த்து கேட்கிறான். காமனை என்னிடம் வராமல் நீ காப்பாத்தாம போனா யார் என்ன காப்பாத்துவா? இப்படி சொல்லிக்கிட்டே போறா வரிசையா. இவ்வாறு காமன் செய்யக்கூடிய விளையாடல்களை கண்டு நீ ரசிக்கிறியா? இதெல்லாம் ஒரு அரைச்சேல் ஐயா உனக்கு அப்படின்னு கேட்கிறான். முன்னாடி ஒரு முறை காமனை வெல்வதற்காக தூதுவனை அனுப்பி அழிச்சல்ல,
இப்ப மட்டும் உனக்கு என்ன கஷ்டமா? அவனை நீ ஏன் அழிக்காம என்ன பாடா படுத்துறவன பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. கருமையான மேகத்தின் நிறமுடைய திருமாலே, கடலில் துயில்வதை மறந்து தோன்றிய கண்ணனே, மன்மதன் செய்யும் போரிலிருந்து நீ காக்காமல் போனால் இந்த யானை போல் இளமையான யானையா, இந்த பெண்கள் எல்லாம் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்கள்லாம் எப்படியா உயிர் வாழ்றது நீ காப்பாத்தலேன்னா அப்படின்னு சொல்லி தன்னுடைய துயரையெல்லாம் அவனுக்கு சொல்லி புலம்பி தவிக்கிறாள். இப்படியாக 7 பருவ பெண்களும் தங்களுடைய மயக்கத்திலும் காதலிலும் சோழன் மேல் கொண்ட பற்றிலும் அவர்கள் குறை கூறி காதலால் மயங்கி இந்த 7 கடல்களையும் உடையாக கொண்ட பூமியாகிய இந்த 7 உலகத்தையுமே காத்து கொண்டிருக்கும் ஒரு வெண்கொற்ற குடையின் கீழ் இருக்கும் குலோத்துங்க சோழன் உலாவரும் அழகில் மயங்கி திளைத்து நின்றதை நாமும் கேட்டு ரசித்தோம். உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்பி அடுத்த உலாவில் உங்களை சந்திக்கும் வரை நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்து எங்களை எப்பொழுதும் உற்சாகப்படுத்தும் தமிழால் இணைவும் களத்தின் நாயகன் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு எங்களை உற்சாகப்படுத்தும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி.